ஒரு மனிதனை தேவன் வல்லமையாக பவர்ஃபுல்லாக பயன்படுத்த விரும்பினால், மாற்ற விரும்பினால், அவனை முதலாவதாக கிரீடத்தால் சூட்டவில்லை, மாறாக அவனை உடைக்கிறார். அவனை அவர் தனிமைப்படுத்துகிறார், அல்லது அவனுடைய ஆறுதல் என்ற ஒன்றை அவனிடத்திலிருந்து அகற்றி விடுகிறார். செல்வத்தை ஒருவேளை எடுத்து விடலாம், அல்லது அவனுடைய பேர் புகழ் என்பதை உடைக்கப்படலாம். அந்த நேரத்தில் தானே, அந்த நொடிப்பொழுதிலே அது அவனுக்கு ஒரு தண்டனையாக அவனுக்கு தோன்றலாம். ஆனால் அது இல்லை, மாறாக அது உனக்கு வளர்ச்சிக்கான ஒரு செயல்முறை, ஒரு முறையாக, ப்ராசஸாக அது காணப்படுகிறது. இப்படியாகத்தான் உண்மையான சக்தி அல்லது பவர், வல்லமை கிடைக்கிறது. அதே போல கிடைத்ததான வெற்றி வீரர்களும் இப்படியாகத்தான் உருவாக்கப்படுகிறார்கள். என்பது உண்மையாக உன்னுடைய எதிரி அல்ல, அது உன்னுடைய போதகர் அல்லது உனக்கு ஆசிரியராய் இருக்கிறது. அந்த வலியானது உன்னை தாழ்மைப்படுத்துகிறது, உன்னை அழகாக வடிவமைக்கிறது, உன்னை அநேகர் கனவு கண்டு கொண்டிருக்கிற சிறந்த வாழ்க்கைக்கு நேராக உன்னை ஆயத்தப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. தாழ்ச்சியான குறைவான நேரங்களில் கற்றுக்கொள்கிற பாடங்கள் ஆனது அதுதான் உன்னுடைய வாழ்க்கை நிரந்தரமாய் உன் கூடவே வரும். உன்னுடைய வாழ்க்கை சுலபமாய் உனக்கு இருக்கும் பொழுது நீ எதையும் கற்றுக்கொள்ளவே முடியாது. மாறாக கடினமாக இருக்கிற நேரத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறாய். உன் காரியங்கள் நீ விரும்புகிற வழியாய் போகாது இருக்கும் பொழுது உன் பலனை தாண்டிலும் உன்னை தாண்டிலும் நீ அதிகமாய் சோதிக்கப்படுகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும், உன்னுடைய பின் அடைவுகளும், உன்னுடைய இரவு தூக்கமில்லாது இருக்கிறதான அந்த நேரங்களும் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு அதிசயக்க வரலாறாக எழுதி கொண்டிருக்கிறது என்று அர்த்தமானது தேவன் இன்னும் உன்னிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதே.